நம்ம வந்து பெண்களுக்கான விஷயத்த பார்ப்போம். காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு வெண்பூசணி வந்து பார்த்திங்கனாக்கா பூசணிக்காய் தான் வெண்பூசணிம்பாங்க. மேலே எல்லா சில சிவப்பு பூசணி இருக்குது, அதை எடுக்கலாமான்னு கேட்பாங்க. வெண்பூசணி தான் இதுக்கு ரொம்ப 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 சிறந்தது. வெண்பூசணி தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக ஒரு 5 பீஸ் எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் அந்த பீஸ்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா ஜூஸ் ஆகிடும். ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணி மட்டும் குடித்தாலே போதுமான விஷயம். இதை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப பெரிய ஒரு வேலை கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, வெள்ளை ஒழுகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே வெண்பூசணி தான். வெண்பூசணி உங்களால் அதை செய்ய முடியல, வீட்டில் எனக்கு செஞ்சு கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வெண்பூசணி லேகியமாகவே நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹோம்மேடில் தான் செஞ்சு நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. வெண்பூசணி லேகியம் இரவு படுக்கும்பொழுது சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே போதுமான விஷயம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லையா, நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னாக்கா லைவாக வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய வெண்பூசணி சாறு தான் மிக மிக முக்கியம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் நம்ம வெண்பூசணி சாறு, சில பேருக்கு வந்து சாறில் வேறு ஏதாவது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். அவங்க வந்து சர்க்கரை பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லைட்டாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம்.